நாங்கள் பிரண்டை பொடி, முருங்கைக்கீரை பொடி, பருப்பு பொடி, ரசப்பொடி, சாம்பார் பொடி, மாங்காய் ஊறுகாய், ஹேர் ஆயில் அதாவது தலைக்கு தேய்க்கிற எண்ணெய், 11 பொருட்கள் சேர்த்து இதெல்லாம் காய்ச்சி நாங்கள் எண்ணெய் கொடுத்துட்ருக்குறோம். இந்த பொருளெல்லாம் நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். நீங்கள் வேணும்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ராகி மாவில் பன் தோசை தான் செய்ய போகிறோம். சூப்பராக இருக்கும், நல்லா சாப்பிட்டா ரொம்ப ஈஸியான வகையில் பன் தோசை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். 1 கப்பு ராகி மாவு நான் எடுத்துருக்கிறேன். 1 கப்பு ராகி மாவுக்கு 1 கப்பு ரவை எடுத்துருக்கிறேன். நான் வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வறுக்காத ரவை தான் எடுத்துருக்கிறேன். இது 1 கப்பு சேர்த்துக்கலாம். 1 கப்பு கெட்டி தயிர் எடுத்துக்கோங்க. புளிச்ச தயிராக இருந்தால் சீக்கிரம் மாவு ஊற்றுறதுக்கு தோதாக இருக்கும். புளிக்காத தயிராக இருந்தால் கொஞ்சம் நேரம் புளிக்க வைக்கணும் மாவை, அவ்வளோதான் வித்தியாசம். நான் புளிக்காத தயிர் தான் எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் ஒரு 3/4 கப்பு தண்ணி, இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு கலக்கி பார்த்துக்கிட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. இது கெட்டியாக தான் இருக்கணும். பாருங்க, நான் 1 கப்பு தயிர், ஒரு 3/4 கப்பு தண்ணி விட்டேன். பாருங்க, கரெக்டாக இருக்குது. நான் கலக்கிட்டேன். இப்போ இது அப்படியே இருக்கட்டும், மூடி வச்சிடும். ஒரு 10 நிமிஷம் கழித்து நான் காட்டுறேன். நம்ம ஊற வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், முதல்ல கூட இப்போ கெட்டியாக இருக்குது. இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் ஊற்றி நல்லா அடிக்கணும். இப்போ எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் ஊற்றியாச்சு. இதை கொஞ்சம் போல் ஒரு 2 செகண்டு நல்லா அரைச்சா போதும். இப்போ நம்ம அரைச்சிக்கிட்டு காட்டுறேன். இப்போ இதை பாருங்கள், தண்ணியெல்லாம் ஊற்றாமல் இந்த மாதிரி அடிச்சுக்கணும். ஓரளவு கெட்டியாக தான் இருக்கணும். அடித்து பார்த்துக்கிட்டு உங்களுக்கு தண்ணி வேணும்னா ஊற்றிக்கலாம். ஆனால் நான் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றலை. ஆனால் கரெக்டாக இருக்குது பாருங்கள். இப்படி தான் இருக்கணும். இதை நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, அதாவது ராகி அப்பம் மாதிரி, அதாவது அடைன்னு சொல்லலாம், அப்பம்னு சொல்லலாம், ஊத்தப்பம்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா சாப்பிட்டா பஞ்சு மாதிரி இருக்கும். ரெகுலராக இந்த சக்கரைக்காரவங்களுக்கு, அதாவது கூழ் அது இதுன்னு நம்ம கொடுக்குறத விட இந்த மாதிரியெல்லாம் ஒவ்வொரு நாளைக்கு விதவிதமாக நம்ம செஞ்சு கொடுக்கலாம். நல்லாவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு எல்லாருமே சாப்பிடலாம். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி மூடி வச்சுருவோம். இதை ஒரு 3 மணி நேரம் நம்ம புளிக்க வைக்க போகிறோம். இதை புளிக்க வச்சு ஊற்றினா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை உடனே உங்களுக்கு ஊற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உடனே நம்ம தோசை ஊற்றணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் போல் ஆப்பசோடா போட்டு உடனே ஊற்றலாம், நல்லாயிருக்கும். இப்போ நான் இதை புளிக்க வச்சு ஊற்ற போகிறேன். ஒரு 3 மணி நேரம் இப்படியே இருக்கட்டும். இல்லை 3 மணி நேரம் இருந்துன்னா நல்லா ஓரளவு புளிச்சு நல்லாயிருக்கும். அப்போ தான் நம்ம ஊற்றும் பொழுது அந்த நல்லா உப்பி வரும். அதனால் இப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம மாவு ஊற வச்சு 3 மணி நேரம் ஆச்சு. எப்படி நிற்கிதுன்னா, இதுக்கு நீங்கள் தயிர் கொஞ்சம் கூட சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா பொல்லுன்னு பொங்கி நிற்கும். நான் கொஞ்சம் 1 கப்பு தான் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் ஒரு கப்பில் ஒரு 1.5 கப்பு இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், பப்ளிஸ் வந்துருக்குது. இந்த மாதிரி வந்துச்சுன்னா தான் அந்த ஊத்தப்பம் நல்லாயிருக்கும். ஊத்தப்பம் மாதிரி பண்ணு மாதிரி நல்லாயிருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு, நல்லா தொடையில் நல்லா இருக்குது. ஒரு கலக்கிக்கோங்க. நல்லா அடித்து கலக்கிட்டு தாங்க நல்லா சாஃப்டாக இருக்குது மாவு. அதாவது நம்ம அந்த இட்லி தோசைக்கெல்லாம் புளிக்க வச்சு எடுத்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இது இருக்கட்டும். இப்போ அடுப்பு தச்சு விட்ருக்குறேன். இதுக்கு தேங்காய் சட்னி அரைச்சிருக்கிறேன். தேங்காய் சட்னி தான் இது நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தாளிச்சுக்கலாம். தேங்காய் சட்னிக்கு எண்ணெய் காய்ஞ்சது கொஞ்சம் போல் கடுகு போட்டுக்கலாம். அந்த வரமிளகா போட்டு தாளிச்சுக்கலாம். இதே பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காய்ஞ்சது கொஞ்சம் போல் கடுகு பருப்பு, வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயம் பொடியாக வெட்டி வச்சுருக்கிறேன். ஒரே ஒரு பச்சை மிளகா பொடியாக வெட்டி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை பொடியாக வெட்டி வச்சுருக்கிறேன். கொத்தமல்லி தழை என்கிட்ட இல்லை, இருந்தால் சேர்த்துக்கோங்க. இது கூட கேரட்டு, பீன்ஸு இதெல்லாம் இருந்தால் கூட போட்டுக்கலாம். இப்போ இது பொரிஞ்சதும் கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கணும். இந்த வெங்காயத்துக்காக உப்பு போட்டுக்கலாம், சால்ட்டு போட்டுக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கினா தான் இப்போ என்ன பண்ணணும், இதை கொஞ்சம் இந்த மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ போட்டுட்டு அதே கல்லில் இதை கலக்கி விட்டு ஊற்றிக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இன்னும் ஒரு 1.5 கரண்டி எடுத்து இப்படி ஊற்றிக்கோங்க.
இப்படியே மூடி வச்சு அடுப்பை வந்து நல்லா ஸ்லோவில் வச்சு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் ஆனது திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்க எப்படி வந்துருக்கு, செமையாக இருக்கும். இப்போ மறுபடியும் அதே மாதிரியே மூடி வச்சிடலாம். இருக்கட்டும் ஒரு 5 நிமிஷம். சும்மா ஒரு 3 நிமிஷம் திருப்பி போட்டிருந்தா போதும், வெந்துடும். பாருங்கள் எப்படி இருந்திருக்குன்னா நல்லா வெந்திருக்கு, சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னா சும்மா சூப்பராக இருக்கும். நல்லா வந்து இதை பார்க்கையில் நல்ல பன்னு மாதிரி அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ இதில் மறுபடியும் கொஞ்சம் போல் எண்ணெய் போட்டுக்கோங்க லைட்டாக. அப்போ தான் வந்து உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எண்ணெய் போட்டுட்டு இதை வந்து ஃபுல்லாக அப்படி தடவி விட்டுருங்க. இதிலே ஊற்றலாம், தோசைக்கல்லையும் ஊற்றலாம். இப்போ நான் உங்களுக்கு தோசைக்கல்லையும் ஊற்றி காட்டுறேன் அப்படி ஊற்றுறதுங்கிறது. இப்படி அவ்வளோதான் மூடி வச்சிடலாம். பேக்கரியில் வாங்குகிற பன்னு மாதிரியே எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்கள். தோசைக்கல்லையும் ஊற்றி காட்டுறேன். இப்போ கல் காஞ்சதும் இதுலேயும் லைட்டாக எண்ணெய் விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இதுலேயும் அதே மாதிரி பாருங்க இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான் மூடி வச்சுக்கோங்க. அப்படியே சும்மா பன்னு மாதிரி இருக்குங்க. மறுபடியும் மூடிக்கோங்க. அவ்வளோதாங்க. பாருங்கள் எப்படி வந்துருக்குன்னா செமையாக இருக்குது. இதே மாதிரி எல்லாத்தையுமே ஊற்றி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த பன்னு மாதிரி வரணும்னா இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கணும். நல்லா இருக்குது. இப்போ பாருங்கள் நம்ம ராகி மாவில் பன் தோசை சூப்பராக வந்திருக்கு. நல்லா சாஃப்டாக இருக்குதுங்க. அதாவது பன்னு மாதிரியே இருக்குது, அப்படியே சாஃப்டாக இருக்குங்க. பாருங்கள் நல்லா வெந்து போய் நல்லா வெந்துருக்குது. அவ்வளோ அருமையாக இருக்குது. நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், 2 சைடுமே அவ்வளோ சூப்பராக நல்லா வெந்துருக்குது. எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். நல்லா வெந்துருக்குது பாருங்களேன், செமையாக இருக்குது. மொத்தம் வந்து நான் 1 கப்பு போட்டேன். மொத்தம் வந்து எனக்கு 4 பன் தோசை வந்திருக்குது. ரொம்ப அருமையாக வந்திருக்குது, சூப்பராக இருக்குது. இதை வந்து நல்லா புளிக்க வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும். உடனே வேணுங்கிறப்ப அப்பச்சோட போட்டுக்கோங்க. இல்லைன்னா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் விட்டுட்டிங்கன்னா அது எதுவுமே வேண்டாம். இந்த மாதிரி நீங்கள் ஊற்றிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்களேன் எப்படி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. அதாவது நம்ம சாதாரண மாவு தோசைகளை சுட்டால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குது. பாருங்கள் ராகி மாவில் பன் தோசை செமையாக இருக்கு பாருங்கள். பாருங்களேன் நீங்கள் தொட்டு பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அமுக்கிட்டு விட்டால் அப்படி எந்திரிக்கும். அந்தளவுக்கு நம்ம தயிர் போட்டு ரவை போட்டிருக்கனால அவ்வளோ நல்லாயிருக்கும். அதாவது பிசு பிசுப்பு இல்லை, நல்லா இருக்குது பாருங்கள். தேங்காய் சட்னி அரைச்சிருக்கிறேன். சட்னிக்கு அந்த பன் தோசைக்கும் அவ்வளோ அருமையாக இருக்குங்க. 2 சைடுமே நல்லாயிருக்கு. பாருங்கள் நான் அப்படியே ஒன்று எடுத்து உங்கள்கிட்ட பிச்சு காட்டினேன். இப்போ இதையும் நான் வந்து பிச்சு காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்களேன், கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா விடவே மாட்டீங்க. அடிக்கடி அதாவது ராகி இப்போ சாப்பிட்டு தானே ஆகணும் இப்போ உள்ள காலகட்டத்துக்கு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட தோணுவீங்க. இட்லி தோசையெல்லாம் வேண்டான்ருவீங்க. இங்கே பாருங்கள் நல்லா வெந்திருக்கு பாருங்கள், நல்லாயிருக்கு. இந்த மாதிரி வந்து தேங்காய் சட்னிக்கு இந்த இதுக்கும் செமையாக இருக்குங்க. இப்படி வச்சு சாப்பிட்டு பாருங்களா, சும்மா அள்ளிக்கிட்டு நிற்கி. ராகி பன் தோசை சும்மா அள்ளிக்கிட்டு நிற்கி. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செட்டிநாடு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.